ப்ரைஸ் லாட். ஜென்ரலாக ஒரு ரூம் இருந்தால் அந்த ரூமில் வந்து ஒரு லைட் இருக்கும். ஸோ டியூரிங் நைட் டைமில் இல்லை பவர் கட் ஆனாலோ அங்கே நம்ம இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலோ அந்த ரூம் வந்து இருட்டாகிடும் இல்லையா. ஸோ பவர் வந்த உடனே இல்லை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அங்கே வந்து அந்த இருளாக இருந்த அந்த இடம் வந்து வெளிச்சமாக மாறிடும். ஸோ நான் என்ன சொல்ல வாட் ஐ எம் ட்ரைங் டு சே என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரூம் மாதிரி தான் நம்மளோட இருதயமும். நம்ம இருதயத்தில் தேவனை ஆராதிக்கலை, கிறிஸ்து இயேசுவை வந்து அவரை பற்றி சொல்லலை, அவரை பற்றி தியானிக்கலை, ஜெபிக்கலை, பைபிள் ரீட் அவுட் பண்ணல அப்படின்ற போது என்னென்னா பவர் ஆஃப் ஆனதுக்கு, பவர் கட் ஆனதுக்கு ஈக்குவல். ஸோ அந்த டைமில் வந்து இருள் நம்மளுடைய இருதயத்தை அண்டிக்கொள்ளும், இருள் நம்மளுடைய இருதயத்தை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் நம்ம வென் வி ஸ்டார்ட் டு ஓப்பன் த பைபிள், வென் வி ஸ்டார்ட் டு ரீட் த வேர்சஸ், நம்ம எப்போ ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, பைபிள் ரீட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, தென் அந்த டைமில் ஸோ பவர் ஆன் ஆன மாதிரி அந்த ரூமில் வந்து வெளிச்சம் வந்துடும். ஸோ இருளானது அங்கே முற்றிலுமாக நீங்கி போய் நமக்குள்ளே வெளிச்சம் வந்துடும். விளக்கு அங்கே ஏற்றி வைத்தது போல் ஆகிடும். ஸோ பைபிள் வேர்சஸ் அழகாக இதை பற்றி சொல்லுது. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. ஸோ கண்ணை நம்ம எப்பொழுதுமே பரிசுத்தமாக வச்சுட்டா, நம்ம கண்ணை எப்பொழுதுமே அதை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் பைபிள் ரீட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணால், நல்ல காரியங்களை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். தேவன் நம்முடைய சரீரத்தில் ஆளுகை செய்து நம்ம எப்பொழுதுமே உலகத்தின் வெளிச்சமாய் உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்திருப்போம். ஆமென்.